அவர் லைவ் போற ரெண்டு பக்கம் வாங்க. நான் போட்டு மாட்டேன். லைவ் போட்டு விடவா? நான் ஆக்சுவலா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன். அவர் அப்படி சொன்னனால நான் கேமரா திரும்பேன். R1 guys. Shankar, you said something special about this bike. Last edition. 2014. 2014 cross plane last edition இது. Golden alloys ஓட stock. Golden alloys ஓட stock இது எல்லாமே stock. எதுமே ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. Very very rare. இதுல எந்த எலக்ட்ரானிக்ஸுமே கிடையாது. traction மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ABS கிடையாது, ஒண்ணும் கிடையாது. traction மட்டும் இருக்கும். பக்கத்துலயே நம்ம Hayabusa guys இருங்க. ஓஹோ, Ducati V4 இருக்கு, S1000R இருக்கு, Panigale V4 ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு, Panigale BMW. என்ன வேணும் நீ? குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வண்டி இருக்கு. I'll show you one yellow vehicle. ஒரு yellow மஞ்ச வண்டி அங்க இருந்தே நான் பார்த்தேன். It's a scrambler. R15 KTM. God, look at this guys. My God. பா, என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது. பா, பெயிண்ட் ஜாப் பாருங்க எப்படி இருக்கு. லாம்போகினி சத்தம் அது. அதுல Porsche. சரி, அதெல்லாம் விடுங்க, நமக்கு தேவை இதுதான். கோட் 6 டியூன்ட். யார் வண்டின்னு தெரியல, கேட்பேன். Hey, look at this Ducati Scrambler. yellow color. தனி ஒரு வீடியோ எடுக்கணும் இது. Oh my God. இது பாத்தீங்களா, அந்த ரேடியேட்டர் இப்படி கர்வ், ஒரு கர்வேச்சரா இருக்கு. ட்வின் சிலிண்டர் V4 கிடையாது. ஓ, இது ஸ்கிராம்பிளர் இல்ல, இட்ஸ் a monster. 821 monster 2019. ஓ, I think it's a rare model நினைக்கிறேன். rare model தான் நிறைய பேர் எடுக்கல நினைக்கிறேன். Color is rare and bike is itself rare. It's quite rare la. Red color நிறைய எடுத்துப்பாங்க. yellow கொஞ்சம் yellow தான் rare la. guys, இது monster scrambler. நானு இந்த எக்ஸாஸ்ட், தம்பி எக்ஸாஸ்ட் நீங்க எப்படி மாத்தி இருக்கீங்க இல்லையா? இல்லையா, இது ஆஃப்டர் மார்க்கெட். மேல வந்தனால நான் ஸ்கிராம்பிளர் நினைச்சிட்டேன். ZX10. இது நம்ம மதியோடது. மதிய காண. ஓ ஷிட், M series. where is he? my God guys, உங்களுக்கு இது என்னன்னு புரியுதா? BMW ஓட M series என்ன வித்தியாசம்? என்டையர் பாடி இஸ் கார்பன் ஃபைபர். ஓ மை காட், இது இன்ச்சா பார்க்கலாங்க. இது ஓ மை காட், இன்ச்சா பார்க்கலாம். இது மை குட்னஸ், ஃபுல் கார்பன் ஃபைபர். கார்பன் ஃபைபர் இல்லாத இடமே இல்லைன்னு நினைக்கிறது இல்ல. ஃப்ரேமை தவிர எல்லாமே கார்பன் ஃபைபர். ஓ மை காட், look at it guys. பா, மெயினா இந்த விங்க பாருங்களேன். let me remind you guys, இந்த ரிம்ஸ் எல்லாம், சாரி, இந்த விங்ஸ் எல்லாமே 0% யூஸ், only for show. ட்ராக்ல அந்த ட்ராக் மெஷின் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த செகண்ட்ஸினுடைய வேல்யூ இருக்கும். நமக்கெல்லாம் தேவையே இல்லை, ஆனால் நம்ம யூஸ் பண்றோம். oh my God, look at that. தனி ஒரு வீடியோ. யாரோ ஸ்பீட வந்திருக்கு அவருக்கு. தம்பி, நீங்க உங்க கோவம் நியாயம் தான் தம்பி. நீங்க என்ன வேணும் பேசிக்கோ, ஒரே நிமிஷம் நான் வீடியோ எடுத்துக்க, அதெல்லாம் கவலையே இல்ல.
ரோட்ல ஓட்டும்போது பெர்ஃபெக்ட் ஓட்டுங்க. அடுத்த தொந்தரவு இல்லாம நீங்க சொல்றது கரெக்ட். நான் இல்லன்னு சொல்ல. எனக்கு சரியா? நான் இல்லன்னு சொல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றது தப்பு. எல்லாரும் காமனா திட்டுறது தப்பு இல்ல. ஒரே செகண்ட் நீங்க சொல்றது இதுல இருந்து எல்லாமே கேமரா இருக்கு ஹைவேல எடுக்கலாம். சரியா? எதுக்கு என்ன கேமரா எடுத்துக்கீங்க? தப்புன்னு இல்லையே. உங்க பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குல்ல. ஒரே செகண்ட் இருங்க. ரோட்ல வண்டி ஓட்டுறீங்க. ஓகே சரியா? என்ன ஸ்பீட் வந்திருக்கீங்க நீங்களே கேமரா எடுத்து பாருங்க. அந்த ஸ்பீட் தப்புங்கறீங்களா? நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் இப்போ ஒரே செகண்ட் மூஞ்சிக்கு நேரா எடுங்க. கொஞ்சம் பின்னால நில்ல எடுங்க. ஓகே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஒரு Volkswagen இதே மாடல் ஆல்மோஸ்ட் என்ன இடிக்கிற மாதிரி வந்தாங்க. ஒரே நம்பரை புடிச்சு நான் சொல்றேன் கேளுங்க. அவரு பண்ண தப்புக்கு உங்களை நான் திட்டலாமா? நீங்க Volkswagen வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க. ஏன் சார் 4 வீல் வச்சிருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறீங்கன்னு நான் சொல்லலாமா? நியாயப்படுத்தல. அந்த இடத்துல வந்ததுல ப்ரூஃபோட நீங்க அந்த இடத்துல கொடுக்கலாம்ல. நான் இப்ப சொல்றேன் அந்த கேமரா எல்லாமே எடுக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? தம்பி நான் சொல்றது உங்க கோவனால உங்களுக்கு புரியறது இல்ல. கோவனால இல்ல, எனக்கு என் குடும்பம் முக்கியம். சரியா? ஒரே செகண்ட் சார், எல்லாருக்கும் குடும்பம் முக்கியம். இல்ல நீ பரவாயில்லையா? ஏய் சங்கர் வெயிட் போட்டோ எடுக்க வேண்டியதானே, கையில போட்டோ இல்லையா? யார் பண்ணாங்களோ அவங்க யார் வந்தாங்கன்னா யார் வந்தாங்களோ அவங்கள தானே நீங்க தப்பு சொல்லணும். யாருக்கும் கம்ப்ளைண்ட் இல்ல, யாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. சங்கர் வெயிட் தம்பி ஒரு செகண்ட் சொல்றேன். கோவப்படாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். யாரோ ஒருத்தர் ஃபாஸ்டா வந்தாங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. அவர் வந்தது தப்பு இல்லன்னு சொல்ல. ஆனா இங்க வந்து அவர் யாருன்னு தெரியாம, ஒரு நிமிஷம், யாருன்னு தெரியாம எல்லாரையும் நீங்க திட்டுறது தப்புங்கிற. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த போட்டு காமிக்காது. அவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் சொல்ல நான் தெளிவா கேட்டுங்க. எல்லாத்தையும் திட்டுறேன். ஏன்னா உங்களை மாதிரி அந்த தம்பி தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு எடுத்துட்டீங்களா? வேற என்ன எடுக்குவாங்க? கேமரா இதுல தப்பு. நீங்க சொன்னது எதுவுமே தப்பு இல்லப்பா. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்களா? போ ஒரே இல்ல, நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்களா? இல்ல கஞ்சா போட்டு அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க சொல்ற நல்ல விஷயம் எல்லாரும் தெரியட்டும். தப்புதான் இல்ல. நீங்க நினைக்கிறது கரெக்ட், தப்பு இல்ல. சார் நீங்க தப்பா சொல்ல ஏன் டென்ஷன் அடிக்கிறீங்க? அப்புறம் போன் எடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு டென்ஷன்? நீங்க சொல்றது கரெக்ட்ங்கறனா. ஆனா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களத்தான் நம்ம திட்டணும். நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கலாம். அது தப்பு பண்ணீங்க இங்க இல்லன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க நானே அதாவது எனக்கு சட்டரீதியா போறதுல தம்பி இங்க இல்லன்னு சொல்ல, இங்க இருக்கலாம் தெரியாது நமக்கு. ஆனா மொத்தமா நீங்க எல்லாரும் திட்டுறது வந்து சரியில்லைங்கிற. எல்லாத்தையும் நான் திட்ட கிடையாது. நான் 100% சொல்றேன். அந்த பர்டிகுலர் 2 பேர் நான் இவரையும் மீன் பண்ணல, இவரையும் மீன் பண்ணல, யாரையும் உங்களையும் மீன் பண்ணல. திட்டினவங்கள தான் நான் சொல்றேன். ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, எங்க யார்கிட்டயே வந்து பேசிருக்கணும். சார் இந்த மாதிரி வந்தேன், யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னா நம்ம பேசியிருக்கலாமே. நீங்க வந்து கத்துறீங்க, ஷவுட் பண்றீங்க, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. எல்லாருக்கும் கஷ்டமாகும் இல்ல சார்? நீங்க சொல்றது கரெக்ட்ங்கற. What you are thinking is correct. சார் எனக்கு இருக்க ஒரு பொண்ணு சார், நீங்க சொல்றது கரெக்ட்ங்கற இல்லன்னு சொல்லனா. ஆனா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம திட்டணும்ங்கறோம். அப்படின்னு ஓகே. நீங்க வந்தீங்க, உங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்து அதனால கத்துனீங்க. அதாவது என் குழந்தைக்கு நான் பாதுகாப்பு. ஓகே. என் கூட வரும்போது பயன்படுற யாரு இது பண்ண முடியுங்க? இத்தனைக்கு நான் இது ஏன் போடுறேன் நல்லா புரிஞ்சுங்க. உங்களை இன்சல்ட் பண்றதுக்கெல்லாம் இல்ல. உங்க பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அதை பத்தி யாரும் ஆனா தேவையில்லாம இது என்னோட வீடியோ வந்துருச்சுனாங்க. சார் இது லைவ், இது போயிட்டு இருக்கு லைவ்ல. எதுக்கு அது போட்டுருக்கீங்க? தப்பு இல்லையே. நீங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தப்பு பண்ணல. எல்லாம் போடுற அளவுக்கு வேண்டாம், கேட்காம பண்ண கூடாது சார். இது கேட்காம இது லைவா நடக்குது ஒரு விஷயம். சொல்றேன் என்னோட இது சோசியல். நான் வந்து எங்கேயும் வந்து பர்சனலா யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் எடுக்கல. நான் ஒரு விஷயம் பேசும்போது நீங்க பர்சனலா போடக்கூடாது சார். நான் பர்சனலா போடல, இது லைவ்.
உங்களை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சார் என்ன எது கேக்குறாங்க? இந்த பைக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரே செகண்ட் நீங்க இங்க வந்து பிரச்சனை சொல்லும் போது நான் அப்படியே எடுத்தேன். பிரச்சனை சொல்லி என்ன தீர்வு இல்ல. நீங்க பிரச்சனை தீர்வு இல்ல. உங்க ப்ரமோஷனுக்காக எனக்கு தான் கார்னர் பண்ணி ப்ரமோஷன்ல அங்கிருந்து கேட்டிருக்கேன். சரி எல்லாரும் கரெக்ட் அப்படிங்கறீங்களா? ஒரே செகண்ட் எல்லாரும் கரெக்ட் நான் சொல்லலப்பா. இப்போ நீங்க சொல்றது வந்து கோவத்துல தான் சொல்றீங்க. நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதை நான் ஒத்துக்கிறேங்கிறேன். யாரு உங்களை பயப்படுத்துறாங்களோ தப்பு பைக்ல அத மட்டும் சொல்லுங்க. எடுத்தாச்சு போட்டாச்சுங்க. நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் யார் சார் பண்றாங்க? நீங்க